தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கடா சிந்தும் ஜானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுதயம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு பெரிய தப்பை பண்ணுறோம் அம்பாளை பார்க்கறதில்ல. பெரிய தப்பை பண்ணுறோம் அம்பாளை பார்க்கறதில்லை. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுவது அருமை பாருங்கள். டாக்டர் மைத்திலி பாஸ்கரன் அவளுடைய இன்டர்வியூ. அந்த பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து டாக்டர் மகாபிரிவாளுக்கு வைத்தியம் பார்த்தவர். வைத்தீஸ்வரனுக்கு பிரிவா வந்து மகாசித்தி அடையும் போது கூட அவர் தான் பிரிவாளை தொட்டிருக்கார், கூட இருந்திருக்கார். அப்படின்னா எப்பேற்பட்ட அனுகிரகம் அவருக்கு இருந்திருக்கு. அப்பேற்பட்ட அவருக்கு ஒருத்தருக்கு மனைவியாக வந்திருக்கக்கூடிய மைத்திலி எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் மைத்திலி இது வந்து இவளுக்கு இந்த மைத்திலிக்கு வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி டீனேஜராக இருந்தபோது இவள் வந்து டெல்லியில் இருந்திருக்கா. மைத்திலி அவள் பேரண்ட்ஸை வாழலாம். வெக்கேஷனுக்கு வந்து மெட்ராஸ் வருவா. மெட்ராஸில் தாத்தா இருக்கா, நிறைய இதெல்லாம் இருக்குது, அவள் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்கே இருக்கா. இங்கெல்லாம் வருவா. காஞ்சிபுரத்துக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவாள். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கெல்லாம் எதாவது போகலான்னு நினைப்பா, போவா. ஆனால் போக முடியாது. என்கிட்ட அவள் எல்லோரும் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தபோது மகாபெரிவாளை பெரியவா தரிசனம் பண்ணுவாள். அதுக்குள்ளே வந்து நேரம் பார்த்தா 11-12 மணி ஆகிடும். அங்கே போனால் அம்பாள் கோவிலில் காமாட்சி கோவில் வந்து நடை சாத்தியிருப்பாள். இவளால் அங்கே போக முடியாது. அந்த மாதிரி நிறைய 1-2 தடவை ஏமாந்துட்டு போயிருக்கான். சரி, அப்புறம் புரிஞ்சுன்ட்டு அங்கே போனால் நடக்காது அப்படின்ட்டு. அதனால் அப்படியே போயிடுறா. இப்படி இருக்கும்போது வந்து அவள் அம்மா நம்ம மைத்திலி அவளோட அம்மா வந்து எப்போவுமே பேசிகிட்டு இருப்பாளாம் எல்லாருக்கிட்டேயும். நம்ம காமாட்சியை வந்து ஒரு தடவை கூட தரிசனம் பண்ணதில்லை. நம்ம நேரம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறோம், அப்புறம் நேராக கிளம்பி போயிடுறோம். காரில் இப்போ வேலை இருக்கும், வேலை திருப்பி போயிடுறோம். இது மகா தப்பு. ஒரு தடவை கூட நம்ம காமாட்சியை தரிசனம் பண்ணதே இல்லையே அப்படின்னாலாம். இதை பெரிய குறையாக சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மைத்திலியோட தாத்தா பாட்டி அவெல்லாம் கூட இருக்கா இல்லையா, அதாவது மைத்திலியோட அம்மா அப்பா. அப்போ அவள் சொல்கிறான்னா அப்பா வந்து சொல்கிறான், சரி இன்றைக்கி எப்படியாவது நம்ம வந்து பண்ணிட்டு போயிடுவோம், தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம், நம்ம வந்து மிஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஒரு நாள் வந்து அவள் கணக்கு போட்டாள். பெரியவாளை தரிசனம் பண்ணால் பரமேஸ்வரன் என்ன பண்ண போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அவள் கிளம்பி இங்கேருந்து காமாட்சி கோவில் போய் சேர்ந்தா. கோவில் நட சாத்திருந்தது. சரி, அவள் தான் பார்த்துட்டாளே. அது வந்து 12:30 மணி அப்படின்னு வச்சுப்போமே. நேரத்தை சொல்லலை, லஞ்ச் டைம். பெரியவா தரிசனம் முடிச்சு போகிறதுக்கு 12:30 மணி ஆகிருக்கும். இப்போ இனிமேல் நடையை வந்து 4 மணிக்கோ 4:30 மணிக்கோ அவள் கரெக்டாக டயத்தை சொல்லலை. 2 மணி 2 நேரத்தையும் சொல்கிறா. 4:30 வச்சுட்டா கூட 1, 2, 3, 4 மணி நேரம் சாலிடாக அவள் வெறுமை தான் இருக்கணும். அப்போ தான் நடை திறப்பா. அதனால் அவள் அங்கேயே இருந்துட்டு கோவில் திறந்துருக்கு, ஆனால் நடெல்லாம் சாத்தியிருக்கு. அப்படியே அங்கே ஓரத்தில் அங்கே தான் உட்காந்துட்டு எப்படி பொழுதுபோக்கினா அதுக்கப்புறம் வந்து அம்பாள் நடையை திறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு தீபாரதனை காமிப்பாள். பெரிய அம்பாளை வந்து நல்ல அலங்காரம் பண்ணிவிட்டு காமாட்சி அம்பாளை பண்ணால் இப்போது மைத்திலி அம்மா அப்பா இவெல்லாம் போய் அங்கே போய் அம்பாளை தரிசனம் பண்ணுறா. தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பச்சை கலரில் வந்து பட்டு புடவை உடுத்தின்னு இருக்கா, நகைகள் நிறைய போட்டுருக்கா காமாட்சி. ரொம்ப பிரமாதமாக கண்ணுக்கு தெரியுதா. காமாட்சியாக தெரிஞ்சுட்டு இருக்கா. இந்த மைத்திலிக்கு திடீர்னு அப்போ டீனேஜர் தானே,
மைத்திலிக்கு பக்தி வரணுமே. இப்போ அது பக்தி வந்திருக்க எவ்வளோ வந்திருக்கணும்னா பெரியவா மனசு வச்சா தான் நடக்கும். நம்மளுக்கு பக்தி தான் கொஞ்சோண்டு வரணும்னா அதுக்கு பெரியவா மனசு வச்சா தான் நடக்கும். தலைகீழ இருந்தாலும் நம்மளுக்கு பக்திலாம் வந்துடாது. பெரியவா நினைக்கணும். அந்த மைத்திலிக்கு வந்து திடீர்னு இந்த காமாட்சியை காணோம். அந்த இடத்துல பெரியவா பெரியவா காமாட்சி இப்படி உட்காந்துட்டு இருக்காளா, அது மாதிரி அப்படி ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுட்டு பெரியவா அந்த இடத்துல இருக்கா. இதை வந்து ஒரு 5-10 செகண்டு தான் பார்த்துருக்கா, அவ்வளோதான். அங்கே பெரியவாளை பார்த்தாச்சு. திருப்பி டப்புன்னு சீன் மாதிரி எடுத்து சினிமாவில் வர மாதிரி மாற்றி பரப்படியே காமாட்சி வந்தாச்சு. அதை வந்து நன்னா தெரியும், நன்னா கன்ஃபார்ம்டாக மைத்திலிக்கு தெரிஞ்சு போயிடுது அந்த இடத்துல காமாட்சி வந்துட்டா அப்படின்னு. அப்புறம் வெளியில் வந்தால் காரில் போயின்னு இருக்கும்போது அதை பற்றி பேச்சு வந்தது. அப்போது மைத்திலி கேட்டிருக்கா அம்மாவை, அங்கே நீ சன்னதியில் காமாட்சியை பார்த்தியா, தரிசனம் பண்ணியா அப்படின்னும் போது அவள் அம்மா கொஞ்சம் முழிக்கிறானாம். ஏன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா தெரியுமே அவள் அம்மாவுக்கு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் அந்த மாதிரி கேள்வி. மைத்திரி சொன்னாலும் அந்த இடத்துல காமாட்சி வந்துட்டாள். காமாட்சி போயிட்டு மகாபரிவாளில் வந்தாங்க. அங்கே எனக்கு ஒரு 5-10 செகண்டுக்கு மேலே 10 செகண்டுக்கு மேலேயே வினாடி பெரியவா தான் அங்கே உட்காந்துருந்தா, காமாட்சியை காணோம் அப்படின்னா. ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான் காமாட்சியாக தான் தரிசனம் அங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லி யார் சொன்னால், மைத்திலியோட அம்மா சொல்கிறாளாம். அப்போது திடீர்னு அந்த இடத்துல காமாட்சி காணாமல் போய் பெரியவா வந்திருக்கா. திருப்பி பெரியவா காணாமல் போய் பெர்மனெண்ட்டாக காமாட்சி அங்கே வந்திருக்கா அப்படின்றத சொல்கிறா. எனக்கு ஆனது அப்படிங்கிறத எங்கள் அம்மாவும் சொல்கிறா, எனக்கும் அப்படி தான் ஆச்சு அப்படின்னா. அப்போ பெரியவா இவா தான் சொல்கிறாளே, கவலைப்பட்டுருக்காளே, பெரியவாளை பார்த்துடுறோம், பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போய்டுறோம், காமாட்சி கோயிலுக்கு போய் யார் சொல்கிறது? மைத்திலி கூட சொல்கிறதில்ல. மைத்திலியோட அம்மாவுக்கு தான் ஒரே குறை, காமாட்சி ஒரு நாள் கூட தரிசனம் இல்லை. நாங்கள் போனால் பெரியவா தானே இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறா. நீ அங்கே போய் காமாட்சியை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறியா? அங்கே காமாட்சி யார்? காமாட்சி வேறு இல்லை, நான் வேறு இல்லைன்னு பெரியவா அங்கே போய் காமாட்சி இருக்க இடத்துல பெரியவா வந்து பெரியவாளாவே தரிசனம் கொடுத்துருக்கா அப்படின்னா அவள் அம்மாவுக்கு திருப்பி தோணுமா அடுத்தது நம்ம காமாட்சி கோவில் போகணுன்னு? தோணவே தோணாது. அதனால தான் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன், நாங்கள் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுவோம், அப்படியே வீட்டுக்கு போயிடுவோம். அதாவது காமாட்சி பெரியவா எல்லாரையும் காமாட்சி கோவில் போகணுன்னு தான் அனுப்புவாள், தரிசனம் பண்ணிட்டு போவோம். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது பெரியவாளுடைய லீலை தானே, திருவிளையாடல். அதனால தான் அதை நான் இங்கே சொல்கிறோம். அதனால் காமாட்சி கோவிலில் நீ அங்கே போனாலும் நீயே தான் தரிசனம் பண்ண போகிற அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியும். ஆனால் தான் இந்த விசிட்டை நடக்க விட்ருக்கா பெரியவா, இல்லைன்னா நடக்காமல் தடுத்துருப்பார். அன்றைக்கி அவளுக்கு பொறுமையை கொடுத்து இருக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசியில் காமாட்சி இருக்க இடத்துல பெரியவாள் தான் நம்ம கொஞ்சம் நேரம் தரிசனம் பண்ணியிருக்கா அப்படின்னா பெரியவா வந்து பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பதவேஸ்வரன் மகாபிரிய பதவேஸ்வரன்.